இதில் எந்தவித பெருமையோ முகஸ்துதியோ இருக்கக்கூடாது. நம்ம குர்பானி கொடுக்கறதுடைய நியத் எப்படி இருக்கணும்? எனக்கும் என்னுடைய வீட்டை சேர்ந்த அனைவருக்கும் சேர்த்து அல்லாஹ்விற்காக நான் குர்பானி கொடுக்குறேன்னு மனதளவில் நினைக்கணும். யாரெல்லாம் குர்பானி கொடுக்கணும்னு நியத்து செய்கிறாங்களோ அவங்க துல்ஹஜுடைய பிறையை பார்த்ததுலேருந்து தன்னுடைய நகத்தையும் முடியையும் வெட்டக்கூடாது. இது குடும்பத்தில் யார் குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் பேணினால் போதும். குடும்பத்தார் அனைவரும் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பிராணிகளை நம்ம குர்பானி கொடுக்கணும்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடை நம்ம குர்பானி கொடுத்தா போதும். ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சொஹாபாக்கள் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் சேர்த்து ஒரு ஆட்டை தான் குர்பானி கொடுத்துருக்காங்க. எப்போது நம்ம குர்பானி கொடுக்கணும்? பெருநாளுடைய தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம குர்பானி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அறுத்துட்டோம் அப்படின்னா அது குர்பானியில் சேராது. இந்த குர்பானியை நம்ம வீட்லேயும் கொடுக்கலாம், திடல்லையும் கொடுக்கலாம். குர்பானி கொடுக்கக்கூடியவங்களே அதை அறுக்கிறது மிகவும் சிறப்பான விஷயம். இந்த குர்பானி பிராணியை நம்ம அறுக்கும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அதாவது அல்லாஹுவின் பெயரால் அறுக்கிறேன், அல்லாஹ்